ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய தேடல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இந்த வீடியோவுடைய எண்டில் இதை பண்ணால் நம்மளுடைய தேடல்கள் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் வியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எவ்வளவோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் எவ்வளவோ விஷயங்களை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க பொழுதுபோக்குக்காக, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்னால தான் நம்மளுடைய சேனலில் அதுவும் இந்த ஒரு வீடியோவை வியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட தேவைகள் என்னவாக வேணாலும் இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விஷயமாக வேணால் இருக்கட்டும், அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தியை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் நம்மளுடைய கிளாஸ்லேயும் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் நம்மக்கிட்ட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னுடைய தேவைகளை அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, நான் என்ன செஞ்சால் என்னுடைய தேவைகளை நான் அடைய முடியும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊரில் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, இன்றைக்கி நடந்ததில்லை, பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மகான் இருந்திருக்காரு. பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு மகான். ஊருக்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான்கிட்ட ஒருத்தவங்க போய் கேட்டாங்கன்னா அவர் உடனே மழையை வர வச்சிருவார், ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு போனாங்க அப்படின்னா உடனே அந்த மகான் வந்துட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுவார், ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு மகான் இருக்கார். அந்த மகான் கிட்ட ஒரு சீடன் வேலை பார்க்குறாரு, ஓகேங்களா? அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு இருந்துட்டுருக்காரு. அந்த சீடனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக ஃபேமிலி இருக்காங்க. ஆனால் அவர் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன், மகானுக்கு வந்துட்டு தொண்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியெல்லாம் கண்டுக்காமல் இவருக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் சீடனுடைய ஃபேமிலியில் இருந்து எல்லோரும் மகானுடைய இடத்துக்கு வராங்க. மகான் அந்த பக்கம் இல்லை, ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வராங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சீடன் மட்டும்தான் இருக்கார். ஸோ சீடன் கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட இல்லைப்பா, ஏதாவது உதவி பண்ணு, மகான்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சீடன் இருந்துட்டு எப்படி இதை மகான்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி தெரியல. ரெண்டாவது விஷயம், இதைய மகான்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட், ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வறுமையில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட இல்லை அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் மகன் பார்த்திங்க அப்படின்னா மகான்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு. சரி நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ஆனால் மனசில் கவலை இருக்குது சீடனுக்கு, ஓகேங்களா? ஆனால் அதை வெளியிலையும் காட்டிக்கல, அவருக்கே அந்த விஷயமும் புரியல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மகானுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்ருக்காரு. அப்போ மகான் கேட்குறாரு, என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சீடன் சொல்லியிருக்காரு, இல்லையே நான் எதையும் மறைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, நீ அந்த அறைக்குள்ளே போ, ஒரு ரூம் இருந்திருக்கு, அந்த ரூம்குள்ளே கடவுள் காட்சியளிப்பாங்க, அந்த ரூம்குள்ளே போயிட்டு கடவுள் காட்சியளிக்கும் பொழுது உனக்கு என்ன வேணுமோ அதை போயிட்டு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு, ஓகேங்களா? நம்மக்கிட்ட தான் இந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறான், அவங்களோட குருவாச்சே, ஸோ அதனால் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ கடவுள்கிட்டையாச்சும் சொல்லுவான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே கடவுள் இருக்காங்க, நீ போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு. அதே மாதிரி சீடனும் அந்த ரூம்குள்ளே போயிருக்காரு. கடவுள் காட்சி கொடுத்துருக்காங்க. உடனே உனக்கு என்ன வர வேணும், உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்டிருக்காங்க. அதுக்கு எனக்கு என் மகானோடையே நான் இருக்கணும், மகானோடு இருந்து நான் இறைநிலையை நிறைய தெரிஞ்சுக்கணும், இறைநிலையை நான் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதானா, சரி உனக்கு நான் கொடுத்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லியாச்சு கடவுள். மறுபடியும் மகான்கிட்ட வந்திருக்காரு.
என்னடா கேட்ட, உன்னோட தேவைகளெல்லாம் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டேன் மகான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கேட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு இறைநிலை தான் வேணும், உங்கள் கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதை தான் கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஏய் முட்டாள், மறுபடியும் போய் கேளு, உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. திரும்பவும் அதே மாதிரி போயிருக்காரு. திரும்பவும் கடவுள் வந்துட்டு காட்சி கொடுத்துருக்காரு. திரும்பவும் வந்துட்டு எனக்கு மகான் தான் வேணும், மகான் கிட்ட இருக்கக்கூடிய இறைநிலை தான் வேணும், நான் அதை தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மறுபடியும் உனக்கு அந்த வரத்தை நான் கொடுத்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருக்காங்க. 2வது வாட்டி இதே மாதிரி பண்ணியிருக்காரு. இதே மாதிரி திரும்ப 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 ஒரு 2-3 டைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகான் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பையனுக்கு சரணாகதி மனநிலை இருக்குது. ஸோ அதனால் இவனுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தியான முறை பயிற்சிகளும், அதுவும் உயர்நிலை தியான முறை பயிற்சிகளை வந்துட்டு இந்த பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்சமாக அந்த சீடனும் இறைநிலையை அடைஞ்சிருக்கான். இவர் இந்த இடத்துல இறைநிலையை அடைய அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்கு. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே நிம்மதியோடு மூச்சு விட்டாங்க. எப்படி இது நடந்தது யோசிச்சு பாருங்களேன். இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு விஷயம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நீங்கள் போராடி அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் டிலே ஆகிட்டே தான் இருக்கும், அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அதை விட்டுட்டு உங்களோட வேலை என்ன, நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன, அந்த வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்த எல்லா பிரச்சனைகளும், உங்களை சுற்றி உங்களை சார்ந்த யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையோ அது எல்லாமே சரியாகிறத உங்கள் கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சீடன் வந்துட்டு சரணாகதி மனநிலையில் இருந்திருக்காரு. சரணாகதி மனநிலைனா என்ன? என்னுடைய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எது கிடைச்சாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு எல்லாமே கிடச்சிது. ஓகேங்களா? அவரோட ஃபேமிலி சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு மேக்னெட்டாக மாறிட்டார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் ஒரு மேக்னெட் பவர் வேணும் அப்படின்னா நீங்களும் சரணாகதி மனநிலையோடு இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜா வீக்கெண்டில், ஓகேங்களா, வாரத்துடைய இறுதி நாளில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை திறந்து விட்டுருவார். ஓகேங்களா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஒரு நாளில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இதை அவர் ஒரு வேலையாகவே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அவரோட வாழ்நாள் முழுக்க. இப்படியே நடந்துட்டுருக்கும் பொழுது அந்த நாள், அந்த குறிப்பிட்ட நாளில் மக்கள் என்ன கேட்டாலும் ராஜா வந்து பண்ணுவார், தடுக்கவே மாட்டார். வேண்டாம், இது தப்பு, இது சரி, இதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். ஓகேங்களா? அந்த ஒரு நாளில் மட்டும் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த நாளில் எல்லா மக்களும் தனக்கு தேவையான பொருட்கள், சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும், ராஜா இந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அதனால் என்னை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜாவுக்கு வந்துட்டு ஒரே வியப்பு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வியந்து பார்த்துருக்காங்க. ஆனால் ராஜா தான் அந்த ஒரு நாளில் யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதே, பண்ணி தானே ஆகணும். அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவும் மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன். ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு பொருளையும், ஏதோ ஒரு சாப்பாட்டையும், ஏதோ ஒரு விஷயத்தையும் தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணு மட்டும் என்ன மேலே ஆசைப்பட்டாங்க? அந்த உயர் நிலையவே ஆசைப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நாம் இறைநிலையை ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இறைநிலையை தேடி போனோம் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். புரியுதுங்களா? இறைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அல்லது அதுக்கு நிறைய கோச்சிங் கிளாஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்கள். பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த பணத்தோட சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் சந்தேகம்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அது வெறுத்து போயிடும். காதல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வெறுத்து போயிடும். ஸோ எல்லாமே
ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நிம்மதியை, சந்தோஷத்தை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த பணம், காதல் எல்லா விஷயத்தையுமே கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும் பொழுது நீங்கள் ஒரு மேக்னட்டாக மாறிடுவீங்க. உங்களுக்கு எல்லா வகையான ஈர்ப்பு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பணம் கிடைச்சா நிம்மதி கிடைக்காது, காதல் கிடைச்சா நிம்மதி கிடைக்காது. ஆனால் நிம்மதி கிடைச்சா காதல், பணம், பொருள் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி நிம்மதியை தேடி ஒரு பயணம் செஞ்சேன். காதல் எனக்கு கிடைச்சிது, பணம் எனக்கு கிடைச்சிது. என் வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உண்மையாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? இவங்க துரோகி, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி குறிப்பிட்டு கை காட்டக்கூடிய யாருமே என் லைஃப்பில் இல்லை. எல்லாருமே நல்லவங்களாக மாறிட்டாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும். நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், லவ் இனிமேல் வந்துட்டு எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய விதவிதமான மனநிலையில் இருக்கவங்க எல்லாருமே கவுன்சிலிங் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் லைஃப் கோச்சிங் தேவைப்படுது, லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரை டயல் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.